ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலும் உங்களை பிரம்மபுத்திரா ஆற்றின் கிளை ஆறான லோய்த் என்கிற ஆற்றின் கரையோரமாய் இருந்து கொண்டு உங்களை இந்த காலை நேரத்தில் வாழ்த்துவதிலே மிக்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆற்றாங்கரை என்று சொன்ன மாத்திரத்தில் என்னுடைய ஞாபகத்தில் வருவதெல்லாம் கேரித் ஆற்றை பற்றி தான். நான் வேதத்திலே அதை தியானிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். எனக்கு அன்பானவர்களே, இங்கே எலியா தீர்க்கதரிசி என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கேரித்தி ஆற்று அண்டரையிலே அவன் இருக்கிற வேளையில் ஆண்டவர் காகத்தை கொண்டு போஷிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் இந்த மஜ்ஜுலி தீவில் 2019ஆம் ஆண்டிலிருந்தே மருத்துவமனை கட்டி இன்றைக்கு மருத்துவத்தின் மூலம் இயேசுவை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த நேரம் வந்தாலும் நாங்கள் வெளியே செல்ல வேண்டும் என்றால் இந்த ஆற்றை கடந்துதான் போக வேண்டும், ஆற்றை கடந்துதான் உள்ளே வர வேண்டும். எங்களுக்கு இந்த அனுபவம் மிகவும் அருமையான ஒரு அனுபவம். எப்படி எலியா தீர்க்கதரிசி என் ஆண்டவர் காகத்தை கொண்டு போஷித்தாரோ அதே போல எங்களுடைய எஃப்எம்ஐ ஊழியத்தையும் கூட கர்த்தர் மிக அருமையாக நேர்த்தியாக நடத்தி வருகிறார். அநேகர் என்னிடத்தில் கேட்பது உண்டு, நீங்கள் எப்படி இந்த மருத்துவ ஊழியத்தை செய்ய முடிகிறது என்று சொல்லி. கண்டிப்பாய் சொல்ல முடியும், என்னால் என்னுடைய தனிப்பட்ட மனுஷனால் செய்யவே முடியாது, இது ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை என்று சொல்லி. ஏனென்றால் இந்த ஆற்றாங்கரையின் ஓரமாய் இருக்கிறதான இந்த மக்கள் பிரம்மபுத்திரா, லோகி, சுபன்சரி, இந்த 3 ஆற்றின் மையத்தில் இருக்கிறதான இந்த ஜனங்களை குறித்த பாரத்தையும் தரிசனத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். அதனால தான் அன்றைக்கு எலியாவை கொண்டு எப்படி போஷித்தாரோ அதே போல எங்களையும் போஷிக்கிறார். இதை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே அல்லது அன்பு ஊழியக்காரர்களாக நீங்கள் இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி கேரித் ஆற்றண்டையிலே காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தாரோ அதே போல உங்களை போஷிப்பார், உங்களுடைய ஊழியத்தை போஷிப்பார், உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் போஷிப்பார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை அவர் காண்பிக்கிற இடத்திற்கு செல்ல வேண்டும். அது எவ்வளவு பெரிய காடா இருந்தாலும் சரி, மேடானாலும், எவ்வளவு பெரிய கஷ்டமான பகுதிகளாய் இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து செல்லும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் அந்த இடத்திலே உங்களை போஷிப்பார் என்பதில் நான் அதற்கு ஒரு பெரிய சாட்சியாக நான் இருக்கிறேன். இந்த தீவுக்குள், இந்த ஆற்றங்கரையில் உள்ளே இருக்கிறதான தீவுகளுக்குள் எந்த ஒரு வசதி வாய்ப்புகள் இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல இன்றைக்கு நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய சுயத்தால் இதை செய்யவே முடியாது என்பதை ஆணித்தரமா சொல்ல முடியும். என் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தது போல போஷிக்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இதை கேட்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, அவர் உங்களையும் போஷிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவரை நம்புங்கள், அவரை நம்ப வேண்டும். இந்த எலியா தீர்க்கதரிசி ஆண்டவரை நம்புகிறான், அதே போல கர்த்தர் செய்து முடிக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.